மகா தீபத்தன்று மலை மீது ஏற்றப்படும் கொப்பரைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தீபத் திருவிழாவின் நிறைவு நாளான நாளை அதிகாலை 4 மணிக்கு திருக்கோவில் கருவறை முன்பு பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து நாளை மாலை 6 மணிக்கு திருக்கோயில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. மலையின் மீது தீபம் ஏற்றுவதற்கான கொப்பரைக்கு அண்ணாமலையார் கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து ஊழியர்கள் 20க்கும் மேற்பட்டோர் தீபமலை உச்சியின் மீது மகாதீப கொப்பரையை தோளில் சுமந்தபடி சென்றனர். 5.25 அடி உயரமும் 300 கிலோ எடையும் கொண்ட இந்த மகாதீப கொப்பரையானது பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது. மகாதீப கொப்பரையில் ஆன்மீக பக்தர்கள் காணிக்கையாக வழங்கும் 3500 லிட்டர் நெய் மற்றும் 1500 மீட்டர் காடா துணிகளை பயன்படுத்தி மகாதீபம் ஏற்றப்படும். நம சிவாய நம சிவாய. திருவண்ணாமலை மகாதீபம் ஏற்றும் விழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாடவீதியில் இருபுறமும் அமைந்துள்ள தற்காலிக கடைகளை அகற்றும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மோகன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். மோகன், வழக்கமா இங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடும், அதற்கான ஒரு நடவடிக்கையா? என்ன காரணம் கடைகள் அகற்றப்படுகிறது? காயத்ரி, நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கடந்த 8-9 நாட்களாக திருவண்ணாமலையை விழா கோலம் கொண்டுள்ளது. குறிப்பாக இந்த இறுதிக்கட்ட நிகழ்வான மகாதீபம் ஏற்றக்கூடிய நிகழ்ச்சி நாளை காலை திருவண்ணாமலை கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட அந்த மலையில் தான் மகாதீபமான ஏற்றப்படுகிறது. காலை பரணி தீபமும் ஏற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்பட்டு அதன் உச்சகட்ட நிகழ்வான தற்போது நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை முழுவதுமே விழா கோலம் கொண்டுள்ளது. குறிப்பாக வடக்கு மண்டல ஐஜி அசராக்காருக்கு தலைமையில் 15க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது திருவண்ணாமலையை கட்டுக்கோப்பில் கொண்டு வந்தனர். குறிப்பாக திருவண்ணாமலையில் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதுவாக 24 பேருந்து நிறுத்தமிடமும் 160 கார் நிறுத்தமிடமும் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை தான் இந்த கிரிவலம் செல்வார்கள். ஆனால் நாளை கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பது காரணமாக வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் தற்போது இன்றே திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல ஆரம்பித்துள்ளனர். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் திருவண்ணாமலையில் நின்று கிரிவலம் ஆரம்பிக்கக்கூடிய இடமாக இந்த இடம்தான் ஆரம்பிக்கப்படுகிறது. ராஜகோபுரத்தை முன்புதான் வழிபாடு செய்து கிரிவலமானது பொதுமக்கள் செல்கின்றனர். தற்போது ராஜகோபுரத்தின் முன்பாக பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தின் காரணமாக பொதுமக்கள் முழுவதையும் போலீசார் கட்டுக்கோப்பில் கொண்டுள்ளனர். அதாவது ராஜகோபுரத்தின் முன்பு கற்பூரம் ஏற்றுவோ தீபம் ஏற்றுவோ அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் பொதுமக்களுக்கு ஏதாவது இடையூறு ஏற்படுமோ என்ற கோணத்தில் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தற்போது இந்த இடத்தில் தேங்காய் மட்டுமே உடைக்கப்பட்டு வருகிறது. இந்த மாட வீதியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள இருபுறமும் உள்ள அந்த தற்காலிக கடைகளை அகற்றும் பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டனர். தற்போது நாளைதான் கிரிவலம் செல்ல வேண்டும், ஆனால் இன்றே கிரிவலம் செல்கின்றனர். இதற்கான காரணம் என்ன என்று தற்போது நம்முடன் ஒரு பக்தர் உள்ளார். அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளும். ஐயா, நாளைக்குதான் கிரிவலம் செல்வாங்க, ஆனா இன்னைக்கே போறீங்க, அதுக்கான காரணம் பக்தர்கள் கூட்டம் வந்து அலமோதுன்றதுனால இன்னைக்கே கார்த்திகை நாள் முன்ன நாள் நான் கிரிவலம் போயிட்டு எல்லாரும் எங்க ஊர்ல எல்லாருமே கிரிவலம் போயிட்டு வர்றது. இப்போ ஹெவி கிரௌடு இங்க தட்டிக்க முடியல. இங்க கிரௌடு பாத்தீங்கன்னா ஜனம் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் மேல சுத்தி இருக்கிறோம். கிரிவலம் அன்னதானம் போட்டுட்டு கிரிவலம் சுத்துறது இங்க ஐதீகமா நாங்க வச்சுக்கிறோம். எங்க இருந்து வரீங்க? நாங்க திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மாவட்டம் அத்திமஞ்சேரிப்பேட்டில இருந்து வரோம் சார். நாங்க இங்க பாத்தீங்கன்னா நாங்க கிட்ட ஒரு 15,000 பேர் 20,000 பேருக்கு மேல அன்னதானம் பண்றோம் எங்க ஊர் சார்பில். இங்க வருஷம் நாங்க 3 நாள் இங்க தங்கி இருந்து பக்தர்களுக்கு நாங்க அன்னதானம் போட்டுட்டு கிரிவலம் சுத்திட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு நாங்க போறது ஐதீகம். நாளைதான் கிரிவலம் செல்ல வேண்டும், இருந்தாலும் நாங்கள் இன்றே கிரிவலம் செல்வதாக அவர்கள் குறிப்பாக அவர்கள் இங்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதாக அந்த பக்தர் நம்மளுக்கு தெரிவித்தார். உணவுத்துறை அதிகாரிகளின் சார்பாக தற்போது இங்கு கொடுக்கப்படும் பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு வகைகளை ஆய்வு செய்யும் பணியில் தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். காயத்ரி, நன்றி மோகன், இது குறித்த தகவல்களுக்காக. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இசைஞானி இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார். முதலில் சம்பந்த விநாயகரை வழிபட்ட அவர் உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் பங்கேற்றார். தொடர்ந்து இளையராஜாவுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிவாச்சாரியார்கள் மாலை அணிவித்து பிரசாதங்களை வழங்கினர்.